மதியம் தொடர்ந்து வேலை வாங்கணும், அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் யோசிச்சுட்ருக்காங்க. அதனால் மதிக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. மதியம் அதை செய்கிறாங்க. அடுத்து சமைச்சு முடித்த மதிக்கிட்ட இந்த மாதிரி துணியெல்லாம் துவைக்கணும், அந்த துணியெல்லாம் அங்கே வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் வாஷிங் மிஷினை போட்டுட்டு பக்கெட்டில் ஊற வச்சுருக்க துணியை மட்டும் நீ கையால் அலசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மதியம் அதை துவைக்கிறதுக்காக போகிறாங்க. பார்த்தா இன்னர் வேர்லாம் அந்த பக்கெட்டில் இருக்குது. மற்ற துணியெல்லாம் வாஷிங் மிஷினை போட்டு இதெல்லாம் என்னால் துவைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் துவைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்னர் வேர்லாம் நான் கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னோன்னே, உடனே அதெல்லாம் தெரியாது, நீ துவைச்சி போடுறது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க அவங்க மாமியார். உடனே அந்த டைமில் மலர் வராங்க. அவள் துவைக்க மாட்டா, நீ எல்லாம் துவைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே பாருங்கள், மாமாவோடதெல்லாம் அவரே தான் துவைக்கணும், இல்லை நீங்கள் துவைங்க, அதுக்காக நாங்கள் துவைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. ஓ, அந்தளவு ஆயிடுச்சா, 2 பேர் கூட்டு சேர்ந்துட்டீங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்றாங்க, நீங்கள் வா மதி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் மதியம் போயிடுறாங்க. இதனால் அவங்க மாமியார் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க செய்வாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. அடுத்து சமையல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த சமையல்லாம் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே நைட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க அவங்க மாமியார். உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, மாமாவோட இன்னர் வேற துவைக்க மாட்டாங்களாமே, இவங்க ஓவராக தான் பண்ணுறா மதி அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே செம்மையாக கோவம் பாக்கியராஜுக்கு. சரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மதி தான் சொல் பேச்சு கேட்காம ஏற்று பேசுகிறான். ஆனால் உன் பொண்டாட்டி இருக்காடே பாக்கியராஜ், அவளும் உன் அப்பாவோட துவைச்சா என்னவா துணியை, அவள் ஓவராக தான் பண்ணிக்கிறா, ஏற்று பேசுகிறா, மதிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறா, என்ன நினச்சிட்டு இருக்கா நீ கேள்றா அப்படின்னோடனே, நான் கேட்க வேண்டியது மலரை இல்லைம்மா ஒன்றை தான் அப்படின்றாரு பாக்கியராஜ். அது கேட்டு அவன் சுரேஷ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, பின்ன என்னம்மா நினச்சிட்டு இருக்க, எங்களோட இன்னர் வேறு தான் நாங்கள் தானே துவைக்கிறோம், அதெல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்புமா, அப்பாவோட இன்னர் வேறு அவர் தான் துவைக்கணும், அதை வேற ஒருத்தர் துவைக்க முடியாது, அப்படி கஷ்டமாக இருந்தால் நீ துவைச்சி போடு, அது மருமக்கிட்ட கொடுப்பாங்களா, வீட்டுக்கு வந்த மருமக்கிட்ட, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புமா அப்படி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. மலர் மதி நீங்கள் 2 பேரும் செஞ்சது தான் கரெக்டு, அப்பாவோடது அப்பாவே துவைச்சி பாருங்க, வேலையை போய் பாருங்கள் அப்படின்னோன்னா அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம மலருக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். உடனே பார்த்தீங்களாங்க என்னோட, சரி வீடு நானே துவைச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. நான் அதை கேட்டுட்டு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ, இந்த பாக்கியராஜ் ரொம்ப தான் மாறிட்டான், அப்படி சப்போர்ட் பண்ணுறான், வாய் அதிகமாகிடுச்சு இவனுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து சுரேஷ்க்கு அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணனா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோன்னா மதி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இற கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னால் நம்பவே முடியல, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த வீடே ரொம்ப மாறி போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தானே சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்கள் அண்ணன் இப்படிலாம் பேசுனதே கிடையாது, எங்கள் அண்ணனுக்கு யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. என்னது சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களா, யார் சொல்லி கொடுத்து பேசுனது, உங்கள் அண்ணன் இன்றைக்கி நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு, அவங்க ஒய்ஃபை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர் ஆணித்தரமாக சொன்னார். ஆனால் உங்களுக்கு அது தைரியம்க்கா சொல்கிறதுக்கு, உடனே ஆம்பளைங்க பொம்பளைங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா, முதல்ல உங்கள் அண்ணனை பார்த்து திருந்துற வழியை பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க மதி. அது கேட்டு சுரேஷ் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, மலர் ரொம்ப சந்தோஷமாக பெட்ரூமுக்கு வராங்க. அப்போ அப்படியே பாக்கியராஜை கொஞ்சுறாங்க. பாக்கியராஜ், இன்றைக்கி நீங்கள் பண்ண வேலை இருக்கே, ஐயோ தாங்கவே முடியல, இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தலே இல்லை, முதல் முறையாக உங்கள் அம்மா எதிரையும் உங்கள் அப்பா எதிரையும் என்னை விட்டு கொடுக்காம பேசியிருக்கீங்க, அது மட்டும் கிடையாது அவங்க செஞ்ச தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பாக்கியராஜ், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாரு மலர், தப்புன்னா தப்புன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி இல்லையே, மதி வந்தோன்னு தான் எனக்கு சேஞ்சு அப்படின்னோடனே, இங்கே பாரு யார் வந்தான்னா ஆக மொத்தத்தில் இதெல்லாம் தப்பு தானே, என் மனசுக்கு தப்புன்னு படிச்சு அதுதான் நான் உடனே கேட்டேன், ஆனால் இந்த பழக்கம் மதிக்கிட்டு வந்ததுன்னு எனக்கு தோணுது, அப்படி கூட இருக்கலாம், மதி பட்டுன்னு எல்லாத்தையும் மனசில் இருக்கிறத கரெக்டாக பேசுகிறாள், நம்ம அதை பார்த்து கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னோடனே, எப்படியோ மதி வந்ததால் இந்த மாற்றம்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்கிறதோட மதிக்கு நன்றி சொல்லணும் போல இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மதி அப்படி வேலை வாங்கினது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, அதனால தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னே, நீங்கள் 2 பேரும் இப்படி ஒத்துமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்றாரு பாக்கியராஜ். கண்டிப்பாக நாங்கள் இப்போ ஒத்துமையாக தான் இருப்போன்றாங்க.